அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ரமதான் மாதம் நம்மை விட்டு விடை பெற்று சென்று விட்டது. இந்த மாதத்தில் நம்மால் முடிந்தளவு நிறைய அமல்களை செஞ்சுருப்போம். அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். ரமதான் மாதத்தில் நம்முடைய ஒவ்வொரு இபாதத்தும் எப்படி இருந்ததோ அதே போல் இனி வரும் நாட்களில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நம்மளால் அந்த டைமில் இருக்க முடிஞ்சதில்ல. காலையில் ஏஞ்சி ஃபஜர் தொழ முடிஞ்சுது, ஒவ்வொரு வேளை தொழுகையும் கரெக்டாக அந்த குறித்த நேரத்தில் தொழ முடிஞ்சுது, ஜமாத்தோடு தொழ முடிஞ்சுது, நோன்பு வைக்க முடிஞ்சுது, குரான் எடுத்து ஓத முடிஞ்சுது, எல்லாத்துக்கும் நமக்கு டைம் கிடைச்சிது. அப்போது இந்த டைம்லையும் இனி வரும் நாட்களும் அந்த டைம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த உறுதியோடு நாம் தொழுதுட்டு துவா செஞ்சுக்கிட்டு குரான் ஓதிட்டு இருந்து நிறைய அமல்கள் செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் சரி, எதை பற்றியும் நாம் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்துப்பான். எதையும் தாங்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை நமக்கு வந்துடும். அதுவே நம்முடைய வெற்றிக்கு காரணமாக அமையும். அதனால் ஒவ்வொரு நாளும் ரமதான் நாளாக நினச்சிட்டு உங்களுடைய அமல்களை நீங்கள் பாட்டு செஞ்சுக்கிட்டே வாங்க. குறைஞ்ச அமலாக இருந்தாலும், நாம் செய்வது குறைந்த அமலாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக செய்யணும். அதுதான் அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு விஷயம். அதனால் தொடர்ச்சியாக உங்களுடைய அமல்கள் இருக்கிற மாதிரி செய்யுங்க. இன்றைக்கி நான் சின்ன ஒரு துவா சொல்கிறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களை பூஸ்டப் பண்ணும். அல்லாஹ்வே இன்னும் அதிகமாக நினைக்க தூண்டும். இந்த ஒரு சின்ன ஒரு துவாவின் மூலமாக இன்னும் அதிகமாக அல்லாஹ்வே நாம் நெருங்குவோம். அல்லாஹ்வே அதிகமாக நினைப்பதன் மூலமாக நெருங்குவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அற்புதமான ஒரு துவா. இந்த துவாவை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் பல மாற்றங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். அவ்வளவு சிறந்த அழகிய ஒரு துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு துவாவை டெய்லியும் ஓதியிருக்கிறாங்க, அதிகமான எண்ணிக்கையில் ஓதியிருக்கிறாங்க. நபி அவர்கள் நிறைய துவாக்களை நமக்கு கற்று தந்துள்ளார்கள். அதில் சில துவாக்களை எப்பயாவது ஒரு முறை ஓதுற மாதிரி இருக்கும். ஆனால் சில துவாக்களை அவர்களே தேர்ந்தெடுத்து ரெகுலராக ஓதுற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற ஒரு துவா தான் இது. அவசியம் ஒவ்வொரு முஸ்லீமும் ஓத வேண்டிய ஒரு துவா. அந்த துவாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ ஓதலாம், எத்தனை முறை ஓதலாம், அதை துவா சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம அஇன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹும்ம அஇன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹும்ம அஇன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா, உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவுவாயாக. மிக சிறந்த ஒரு துவா. ஏன்னா அல்லாஹ்வை எந்த அளவுக்கு அதிகமாக நாம் நினைவு கூறுகின்றோமோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் நம்மை நோக்கி நெருங்கி வருவான். நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவன் தீர்த்து வைப்பான். நம்மை நெருங்க நெருங்க இது பெரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்ம நினைப்போமா சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. அடுத்து நன்றி செலுத்துவது. அல்லாஹிற்கு எவ்வளோ அதிகமாக நம்ம நன்றி செலுத்துகின்றோமோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் நமக்கு அருட்கொடைகளை திருப்பி தருவான். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக அருட்கொடைகள் அல்லாஹின் பொறுத்திலிருந்து வந்து கொண்டே தான் இருக்கும். அவனுக்கு நாம் நன்றி செலுத்த செலுத்த அந்த அருட்கொடைகளை அவன் அதிகப்படுத்துவான். நல்ல செல்வ செழிப்போடு நீங்கள் வாழணும்னா நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு பணம் ரெட்டிப்பாகும். உங்களுடைய அருட்கொடைகள் ஒன்று ஒன்று கூடுதலாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி செலுத்தணும். அடுத்ததாக அவனை அழகான முறையில் வணங்கணும். வணங்குவது என்றால் தொழுவது, குரான் ஓதுவது, திக்ரு எடுக்கிறது, நோன்பு வைப்பது எல்லாமே நம்ம செய்வோம். ஆனால் அது அழகான முறையில் இருக்குதா, அதாவது முழு ஈடுபாட்டோடு செய்கிறோமா? இப்போ ஒரு தொழுகை எடுத்துக்கிறோம். அந்த தொழுகையை முழுக்க அல்லாஹ்வை நினச்சி ரசித்து நம்ம தொழணும். நபிமார்களின் தொழுகை, சஹாபாக்கள் தொழுகை எல்லாம் அப்படி தான் இருந்தது. நம்முடைய தொழுகை அந்த மாதிரி இருக்கா? குரான் எடுத்து ஓதுறோம், ஒவ்வொரு வரைக்கும் அதை உணர்ந்து ஓதுறோமா? ஏன்னா அல் குரானில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்வின் கலம். அல்லாஹ் நம்மை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதை உணர்ந்து ஓதுறோமா? திக்ரு எடுக்கிறோம், ஒன்றும் இல்லை, சுபஹானல்லா சொல்லிட்டு ஒரு திக்ரு எடுக்கிறோம். சுபஹானல்லா அப்படின்னா என்னது? அல்லாஹ் தூயவன். அப்படி சொல்லி நம்ம திக்ரு எடுக்கிறோமா? ஏதோ சுபஹானல்லா சுபஹானல்லா சொல்லிக்கிட்டே போவோம். ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் தூய்மையானவன், அந்த ஒரு உணர்வோடு நம்ம எடுக்கிறோமா? இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அந்த அழகிய முறையில் வணங்குவதற்கு சமமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த துவாவில் நம்ம இது எல்லாத்தையும் கேட்குறோம். இது எல்லாராலையும் செய்ய முடிகிற ஒரு விஷயம்தான். ஏன்னா அல்லாஹ்வை நினைப்போம், அவனுக்கு நன்றி செலுத்துவோம், அழகான முறையில் வணங்குவோம். ஆனால் எல்லா நேரத்துலையும் இது அமையுமா சொன்னால் முடியாது.
எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமான்னு சொன்னால் அதுவும் கிடைக்காது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியத்தை கொடுப்பான். அப்படி இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே முஸ்லீம்களாக இருப்பாங்க, எல்லாருமே அல்லாஹ்வை வணங்கி கொண்டு இருப்பாங்க. இப்போ எப்படி மலக்குமார்களாக இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருந்திருக்கலாம். இல்லையே, குறிப்பிட்ட ஒரு சிலர் அல்லாஹ்வை வணங்குறாங்க, ஒரு சிலர் அவனுக்கு இணையோ வைக்கின்றனர். இது எல்லாமே அவனின் நாட்டப்படி தான் நடக்கிறது. அவன் நாடி விட்டான் யார் சுரகத்துக்கு செல்லணும், யார் நரகத்துக்கு செல்லணும் சொல்லிட்டு. அப்போ இது எல்லாம் நமக்குள்ளே நடக்கணும். இந்த மாற்றங்கள் நமக்குள்ளே வரணும்னா நாம் அதற்காக அல்லாஹ்விடம் துவா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த ஒரு துவாவை ஓதியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? இறை தூதர். அவங்க எப்போவுமே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திட்டு தான் இருப்பாங்க, நினச்சிட்டே தான் இருப்பாங்க, வணங்கி கொண்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவர்களே இந்த ஒரு துவாவை ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதி வந்திருக்காங்கன்னா அப்போ நாம் எத்தனை முறை ஓதணும் சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு நாமும் அதை போல் ஓதலாம். குறைஞ்சது 3 முறை ஓதுங்க. அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். இந்த ஒரு துவாவை ஓதுவதன் மூலமாக அந்த உள்ளத்தில் ஒரு இக்லாஸ் ஏற்படும். அல்லாஹ் அந்த ஈமானை அதிகரித்து கொடுப்பான். அல்லாஹ்வை அதிகமாக நாம் நினைப்போம், அதிகமாக அவனுக்கு நன்றி செலுத்துவோம், அழகான முறையில் அவனை வணங்குவோம். இது ஒரு நாளும் தவறாது. ரமதானில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதே போல் ஒவ்வொரு நாளும் மாறும். இப்படி மாறினா என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். நம்முடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவன் லேசாக்குவான், எல்லா பிரச்சனைகளும் தீரும். சின்ன ஒரு துவா, இந்த துவாவால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது, இது என்ன செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு இதை சாதாரணமாக விட்டுடாதீங்க. மிக சிறந்த அழகான ஒரு துவா, மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஓதிட்டு வாங்க. எவ்வளவு அதிகமாக இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுறீங்களோ உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்களும் லேசாகும். கடன் இருக்கா, கடன் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்படுத்துவான். எந்த காரியமும் கைகூடாமல் இருக்கா, அது எல்லாத்தையும் லேசாக்கி அந்த காரியத்தில் அல்லாஹ் வெற்றியை தருவான். வேலை இல்லாமல் இருக்குது, நோய் நொடிகளாக இருக்குது, முசீபத்தாக இருக்குது, எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். ஷைத்தான் கிட்டேருந்து ஒரு பெரிய பாதுகாக்கும் ஒரு வளையமாகவும் இந்த ஒரு துவா இருக்கும். இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு செழிப்பான வளமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்கள் எல்லாருக்கும் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.